தக்காளி பருப்பு எப்படி சென்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2-3 வாட்டி கழுவிட்டு குக்கரில் போட்டு அதை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இந்த பருப்புக்கு சுவையை கூட்டுறதே இந்த பூண்டு சீரகம் தான். ஒரு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் நல்லா தட்டி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்குங்க. அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு. மத்து வச்சு ரொம்ப கடைய வேண்டாம், 1-2 கடைஞ்சால் போதும். நம்ம இந்த தட்டி வச்ச பூண்டு சீரகத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கலந்து ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சோன்னா 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த கடைஞ்சி வச்ச பருப்பையும் உள்ளே ஊற்றி தேவையான அளவு, இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொத்தமல்லி தழையை தூவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இந்த தக்காளி பருப்பு குழம்பு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோட சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க ஒரு ஊறுகாய் மட்டும் இருந்தால் போதும். போட்டு தாராளமாக அந்த குழம்பு ஊற்றி ஒரு துண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.